திமுக அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தமிழகத்து பார்டரை தாண்டி திமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது. பாண்டிச்சேரியில கொஞ்சோண்டு இருக்கு. ஆனால் தாவேக்கான்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாவேக்காங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் அவங்க தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சாலும் நடிகர் விஜய் என்ற அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு கேரளாலையும் ஒரு பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நான் கேரளால சிஎம் ஆகணும்னா நான் விஜயோட இங்க கூட்டணி வச்சாதான் அவர் எனக்கு கேரளாவை சப்போர்ட் பண்ணுவார், நான் கேரளால சிஎம் ஆக முடியும் இப்படின்னு கே.சி. வேணுகோபால் போட்ட கணக்கு தான் இந்த முதல் பிரச்சனை இதுல ஆரம்பமாச்சு. நாங்க ஆட்சியில் பங்கு கேட்டோம், திமுக தரவில்லை. சீட் அதிகமா கட்டம் தரலன்னு சொன்னா கூட ஒரு ஜஸ்டிபிகேஷனா இருக்காது. அப்ப இந்த கோரிக்கையை உள்ள கொண்டு வந்து போட்டது கே.சி. வேணுகோபால் தான். நீங்க திமுக கூட்டணி விட்டு நான் தாவேகா போயிருவேன் இன்னொரு கட்சியை காமிச்சு நீங்க மிரட்டுறீங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அநாகரிகமான செயலை செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப எவ்வளவு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு அரசியலை காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு எதனால பாதிக்கப்படுது பாருங்க. கேரளாவில் ஒரு காங்கிரஸ்காரருக்கு தான் சிஎம் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தினால தமிழ்நாட்டில் தன்னோட கட்சி அளிக்க கூட அவங்க தயாரா இருக்கிறார்கள் என்றால் அந்த கட்சி எப்படி நாளைக்கு உருப்படும், எப்படி நாளைக்கு நாட்டில் ஆட்சியை பிடிக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்மளோட சேனல்ல வர்ற எல்லா போஸ்ட்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு நாம பேசுபொருளா எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இவ்வளவு நாளா இழுத்து பறிச்சுட்டு போறதுக்குள்ள காரணம் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாலே நான் குறிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்ப இந்த குறிப்பிட்ட இந்த நபரை பத்தி நான் பேசாம விட்டுருந்தேன். ஏன்னா இதன் முதல் பிரச்சனைக்கு காரணமே எல்லாரும் ஒவ்வொருத்தர் சொன்னாலும் மிகப்பெரிய காரணம் இந்த நபர். யார் அந்த நபர்? காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி அப்படின்னு சொல்ற கே.சி. வேணுகோபால் அப்படிங்கிற இந்த நபர்னாலதான் இந்த பிரச்சனை, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்றைக்கு வரை இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம். இப்போ சூழ்நிலைகள் மாறி போச்சு. தாவேகா விஜய் மேல அவர் மனைவி போட்ட அந்த டைவர்ஸ் வழக்கு, இதனால தாவேகா இன்னைக்கு கொஞ்சம் நல்ல இறங்கி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால காங்கிரஸ் இப்ப அதை காமிச்சு பெரிய லெவல்ல திமுக மிரட்டக்கூடிய நிலைமையில இல்ல. முன்னாடியுமே இல்ல, இப்ப இன்னும் அவங்க நிலைமை கீழே இறங்கி இருக்கிறதுனால திமுக அது ஒரு சின்ன அட்வான்டேஜ். அப்போ நீங்க எல்லாம் கேட்கலாம், ஏயா பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டது பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் இவங்க எல்லாம் தீர்த்துட்டீங்க, இந்த கே.சி. வேணுகோபால் இப்ப ஏன் திட்டுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நியாயமான கேள்விதான். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காங்கிரஸில் எப்போதும் பிஜேபியின் ஆட்கள் உண்டு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட நபர் தான் மூளை வலிமை வாய்ந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும். அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் எந்த கட்சியில இருந்தாலும் அநேகமா அவங்களோட மறைமுக ஆதரவு பிஜேபி தான் இருக்கும். ஆனாலும் காங்கிரஸ்ல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. இப்படி மாணிக்கம் தாகூர் மேலேயும் நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவருக்கு ஏதோ காங்கிரஸ் தோற்றால் பரவாயில்லை, காங்கிரஸ் தோத்தால் இன்று பிஜேபி பலப்படும், அதுவும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய வாதமாகத்தான் அவருடைய பேச்சு இருந்தது. ஆனா கே.சி. வேணுகோபால் அப்படிப்பட்ட நபரான்னா நிச்சயமாக கே.சி. வேணுகோபால் என்று சொல்லப்படுகின்ற நபர் மேல் அந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்க முடியாது. அவர் பாரம்பரியமாக காங்கிரசும் லெப்ட் ஃப்ரண்ட் சொல்லுவோம் இல்லையா, கம்யூனிஸ்டுகளும் போட்டி போடக்கூடிய அந்த கேரளாவில் காங்கிரஸ் காரணமாகத்தான் பாரம்பரியமாக இருந்திருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி மேல் தான் அவருடைய ஈர்ப்பு. அது பிஜேபினால அவர் சொன்னாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்ப ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சு காங்கிரஸ தாவேக்காவோட சேர்க்கணும்னு அவர் பாடுபட்டாரு அப்படி நீங்க அவர் மேல குற்றம் சொல்றீங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அது நியாயமான கேள்விதான். அதற்கான விளக்கம் ரொம்ப சிம்பிள். என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது காங்கிரஸ் ஒரு பெரிய தப்பு பண்ணிருச்சு. இதை ஆரம்பிச்சு அவர் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியா இருந்தால தொடக்கி வைத்தவர், இப்பதான் கிரீஷ் சோடங்கர்லாம் உள்ளவர், தொடக்கி வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியவர் அந்த விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி சொல்றேன். அதை போட்டது யாருன்னா ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியா இருக்கிறதுனால கே.சி. வேணுகோபால் தான். இந்த கே.சி. வேணுகோபால் யாருன்னு நீங்க பார்க்கணும். இவர் கேரள காங்கிரஸை சேர்ந்தவர். என்னப்பா கேரள காங்கிரஸா இருந்தா காஷ்மீர் காங்கிரஸா இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த தேர்தலில் தமிழகத்து கூடயே சேர்ந்து கேரளாவுக்கும் தேர்தல் நடக்குது, மாநில தேர்தல் நடக்குது. அப்ப அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் நீங்க சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்போ கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இடதுசாரிகளோட அவங்க அதிக வாக்கு வாங்கி கிட்டத்தட்ட அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கேரளாவில் அமையலாம்னு ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. காங்கிரஸ் ஆட்சி அமையும் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அப்போ அப்படி காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கும் தமிழகத்தில் இவங்க விஜயோட சேர்றதுக்கு என்ன ஒரு
உறவு இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, திமுக அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தமிழகத்து பார்டரை தாண்டி திமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது. பாண்டிச்சேரியில கொஞ்சோண்டு இருக்கு. ஆனால் தாவேக்கான்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாவேக்காங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் அவங்க தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சாலும் நடிகர் விஜய் என்ற அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு கேரளாலையும் ஒரு பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியவில்லை. இங்க மாதிரி சினிமா முகம் பிடித்தவர்கள் சில பேர் அங்கே இருந்திருக்கலாம், அதனால செல்வாக்கு இருந்திருக்கலாம். அந்த செல்வாக்கு வாக்காக மாறுமான்னு தமிழ்நாட்டிலே சொல்ல முடியாது. கேரளாவில் ஒரு மிக மிக பெரிய கேள்விக்குறி. அப்ப இந்த கேசி வேணுகோபால் என்ன பண்றாருன்னா, அடுத்து நம்ம காங்கிரஸ் அங்க ஜெயிப்போம். கேசி வேணுகோபாலுக்கும் கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. கேரளால காங்கிரஸ் ஜெயிச்சால் யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டரா வாங்குற கேண்டிடேட் லிஸ்ட்ல அவர் பேரும் சசி தரூர் பேரும் தான் முதல்ல அடிப்படுது. இப்ப சசி தரூர் ராகுல் காந்தியோட ஒரு மாதிரி பேசினதுனால வருவாரான்னு தெரியாது. முன்னணி கேண்டிடேட்டா இருக்கிற நபர் யாருன்னா அந்த கேசி வேணுகோபால். அப்படிப்பட்ட கேசி வேணுகோபாலுக்கு நீங்க தமிழ்நாடு எலெக்ஷன்லயும் காங்கிரஸோட திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்க தொடங்கி வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆசை திமுக வச்சு உங்களுக்கு ஒரு ஓட்டு கிடையாது. இப்ப நீங்க என்ன, நான் கேரளால சிஎம் ஆகணும்னா நான் விஜயோட இங்க கூட்டணி வச்சாதான் அவர் எனக்கு கேரளால சப்போர்ட் பண்ணுவார், நான் கேரளால சிஎம் ஆக முடியும் இப்படின்னு கேசி வேணுகோபால் போட்ட கணக்கு தான் இந்த முதல் பிரச்சனை இதுல ஆரம்பமாச்சு. அப்ப இத பிரச்சனையை வச்சுதான் கேசி வேணுகோபால் சொல்லித்தான் பின்னால் உள்ள எல்லா காரியங்களும் நடக்குது, நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க தாவேக்காவை முதல்ல பேசும்போது நாங்க இங்கே கூட்டணி தர்ற மாதிரி நீங்க எனக்கு அங்கேயே கூட்டணி தரணும், எப்படி தருவாங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அறிவு வேண்டாமா? தமிழக வெற்றி கழகம்னு கட்சி பேரை வச்சு நீங்க கேரளால வைக்க போறீங்களா? எப்படி உங்களுக்கு ஓட்டு விடும்? விஜயங்கிற தனி நபர் ஓட்டு விடலாம். தமிழக வெற்றி கழகம்னு கட்சியை வச்சு கேரளால உங்களை காங்கிரஸ் கூட்டணியில சேர்த்துக்குச்சு அப்படின்னா ஒரு ஓட்டு உங்களுக்கு 100 எழுதித்தார். அப்போ காங்கிரஸுக்குள்ள எப்படியும் நம்ம கேரளால கூட்டணி வைக்கலனாலும் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போய் அவரோட சினிமா செல்வாக்க வச்சு அதுல ஒரு கணிசமான வாக்கையும் நம்ம வாங்கி நம்மளால நம்ம கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு பிரச்சாரம் பண்ண வச்சு நம்ம நிறைய நமக்கு சார்புள்ள கேண்டிடேட்ஸ் எடுத்துட்டோம்னா நாம் சிஎம் ஆயிடலாம். கேசி வேணுகோபால் போட்ட ஒரு கணக்கு தான் இந்த ஈஸியா முடிய வேண்டிய டிஎம்கே காங்கிரஸ் பேச்சு இழுத்துட்டு போச்சு. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன்னா ராகுல் காந்தி சோனியா காந்தி தேசிய கட்சிகள் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஈஸியா நீங்க மிஸ்லீட் பண்ணிடலாம். இப்ப அதான் என்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுக்கும்போது பாஜகவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அமித்ஷா எல்லா விஷயத்திலுமே முழுமையா அந்த கூட்டணி பேச்சுல இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்து பேசிட்டு போறாருனாலும் மேல உட்காந்து அமித்ஷா கழுகு மாதிரி பார்த்துட்டு இருப்பாப்ல. ஏன்னா பியூஷ் கோயலே அமித்ஷா நம்ப மாட்டார். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் கடைசியில அவரை வந்து பார்த்துதான் முடியும். இன்னைக்கு பியூஷ் கோயல் பார்த்துட்டு போனா பியூஷ் கோயல் ஒண்ணு கிழிக்கணும், அமித்ஷா கிழிச்ச கோட்டை தாண்ட முடியாது. இண்டிபெண்டன்ஸ் அங்க கிடையாது. கடைசியா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்றது அமித்ஷா நிலைமையில தான் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கேசி வேணுகோபால் போன்ற நபர்கள்லாம் அங்க காங்கிரஸ் பவர்ல இருக்கிறாங்க. கேரளாவை தான் காங்கிரஸும் பெரிய லெவல்ல பாக்குது. அவங்களுக்கு தமிழ்நாட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளவு இல்ல. அப்ப இந்த கான்சிக்வன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அங்க ஜெயிக்க போறோம், அங்க ஜெயிக்க போறோம், இது தேவை. விஜய் இருந்தால் நம்ம பாண்டிச்சேரியில நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அவரோட செல்வாக்கு வச்சு பாண்டிச்சேரியிலும் கூட சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை ராகுல் காந்தி கிரியேட் பண்றாங்க. ராகுல் காந்தி அந்த பிம்பத்தை நம்புகிறார். அப்போ அவங்களுக்கு 3 ஸ்டேட்ல எலெக்ஷன் எடுத்து புரிஞ்சுக்கணும், கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. அவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு தவிர இந்த மீதி 2 ஸ்டேட்லயும் தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும், நம்ம ஆட்சி அமைக்க முடியும், மற்ற இடத்துல சும்மா தான் நிக்க போறோம். அப்போ இந்த மீதி இடங்களிலும் விஜய் நமக்கு இருந்தால் நமக்கு உதவியாக இருக்கும். திமுகவை விட பாண்டிச்சேரியா திமுக கொஞ்சம் ஓட்டு உண்டு, கேரளா சுத்தமா கிடையாது. ஆனா கேரளாவில் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, நமக்கு நிறைய ஓட்டு வரும்னு அவங்களையும் கன்வின்ஸ் பண்ற மாதிரி அவங்க பேசி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நீங்க ஆட்சியில் ஒரு பங்குன்னு கேட்டு பார்ப்போம், கேட்டு பார்த்து ஸ்டாலின் கொடுத்துட்டாருன்னா கொடுக்கட்டும், இல்ல இதே காரணமா காமிச்சு நீங்க வெளியில போகணும். ஏன்னா நீங்க வெளியில போறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? இத்தனை வருஷமா திமுகவோட இருக்கிறீங்க, திமுக இன்றைக்குமே உங்களுக்கு கழுத்து பிடிச்சி வெளில அப்ப நீங்க திமுக ஏன் வெளில போறீங்க அப்படின்னு ஒரு காரணம் கேட்கணும் இல்லையா? அப்படின்னு சொல்லி நாங்க ஆட்சியில் பங்கு கேட்டோம், திமுக தரவில்லை, அப்படி சீட் அதிகமா கட்டம் தரலன்னு சொன்னா கூட ஒரு ஜஸ்டிபிகேஷனா இருக்காது. அப்ப இந்த கோரிக்கையை உள்ள கொண்டு வந்து போட்டது கேசி வேணுகோபால் தான். அந்த காய் நகத்தில் ஏற்பதான் மத்தவங்க எல்லாம் மூவ் பண்ணி இருக்கிறாங்க. கேசி வேணுகோபால் இப்போ நான் சொல்றேன் பிஜேபி காரனா சொல்ல வரல, பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த கேசி வேணுகோபால் தன்னுடைய ஆதாயத்துக்காக தான் கட்சியை கடமான வைக்கிறார். அவருக்கு தேவை விஜய் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி பத்தி அவர் கேரே பண்ணல. இங்க காங்கிரஸ்காரங்க சேர்ந்து கூச்சுதான் விஜயோட போவோம், நம்ம ஆட்சியில பங்கு கேட்போம், விஜய் ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு முதல்ல அவங்க ஆட்சியை பிடிக்கணும், பிடிச்சாதான் பங்கு கொடுக்க முடியும். 100க்கு 100 அது விஜய்க்கு சாத்தியம் கிடையாது. அப்ப அங்க போய் நீங்க நின்று முட்டி பார்த்து ஒண்ணும் கிடையாது. திமுக கொஞ்சம் குறைய சீட்டு வாங்கினாலும் உங்களுக்கு எம்எல்ஏக்கள் நிறைய கிடைக்கலாம். வரக்கூடிய 2029 எலெக்ஷன்ல நீங்க நிறைய ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நிதர்சனமான உண்மை. அந்த நிதர்சனமான உண்மையை கூட புறந்தள்ளி விட்டு
தன்னுடைய சுயநலங்கிற ஒரே காரணத்துக்காக கே.சி. வேணுகோபால் தன் கட்சியை தாவேகா பக்கம் திருப்புகிறார். அப்படி திருப்புறதுனாலதான் இந்த பேச்சுவார்த்தை இவ்வளவு இழுக்குது. இன்றைக்கு தாவேகாவோட சூழ்நிலை சரியில்லைங்கிறதுனால ஒருவேளை அல்லது காங்கிரஸ் முதல்லயே கொஞ்சம் கண்டுபிடிச்சதுனாலதான் என்னவோ தெரியல, இவரை கம்ப்ளீட்டா பின்னால தள்ளி கிரீஷ் சோடங்கரை உள்ள அனுப்புறாங்க. பட் டேமேஜ் ஹஸ் ஆல்ரெடி பீன் டன். ஆனாலும் இன்னைக்கும் தாவேகா காமிச்சு மிரட்டி மிரட்டி ஏதாச்சும் வாங்கலாம்னு தான் நினைக்கிறதே தவிர காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை என்று வரும்பொழுது நாங்கள் இந்த சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட இருப்போம் அப்படின்னு சொல்றது வேற, இல்லைன்னா நாங்க வெளியில போயிடுவோம் அப்படின்னு சொல்றது வேற. லாங் ஸ்டாண்டிங் அலைன்னு சொல்லுவாங்க. இப்ப திருமாவளவன் இருக்கிறார், திருமாவளவன் சொல்றாரு நான் இத்தனை சீட் எனக்கு வேணும், அல்லது ராமதாஸை சேர்த்தீர்கள் என்றால் நான் வெளியில போயிடுவேன் சொல்றாரு. ராமதாஸை சேர்த்தீர்கள் என்றால் நான் அதிமுக கூட்டுக்கு போய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது அரசியல் நாகரிகம் கிடையாது. அப்ப நீங்க திமுக கூட்டணி விட்டு நான் தாவேகா போயிடுவேன் இன்னொரு கட்சியை காமிச்சு நீங்க மிரட்டுறீங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அநாகரிகமான செயலை செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப இதை காமிச்சு மாற்ற முடியுமா? நிச்சயமா மாற்ற முடியாது. இன்னைக்கு விஜயோட நிலைமை இன்னும் கீழே இருக்கு, அரிசி கீழே போட்டு வீசி துவச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்ப நீ காங்கிரஸோட போறதா தாராளமா போய் சேருனா இன்றைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால காங்கிரஸ் பம்மிக்கிட்டு நிச்சயமாக திமுக கூடிய சீட்டோ அல்லது ஒரு சீட் 2 சீட் வாங்கி 27 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு காங்கிரஸ் நிச்சயமாக நிற்கும். ஆனாலும் காங்கிரஸ் இன்னைக்குமே ஒரு வச்சிருக்காங்க, ஜம்பம் எங்கிட்ட ஓட்டு இருக்கோ இல்லையோ வெட்டி ஜம்பம் அப்படிம்பாங்க. இந்த வெட்டி ஜம்பத்துக்காக கொஞ்ச நாள் நிற்கும். ஆனா ஸ்டாலின் இந்த தடவை அவங்கள கையை பிடிச்சி முறுக்கி வாங்கி வச்சிடணும். ஏன்னா நிச்சயமாக கே.சி. வேணுகோபால் திருப்பி ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் திருப்பி இந்த கட்சியை விஜய் பக்கமா மடைமாட்டி விடணும்னு நினைப்பாரு. அப்போ திமுக கூட்டணியில இழுபறி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அது நல்லதல்ல. சீட் ஷேரிங்க முடிச்சு கேம்பெயினிங் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இன்னைக்கு காங்கிரஸை ஸ்டாலின் அவர்கள் ஃபார்மா டீல் பண்ணும். சும்மா நட்பு சக்தி தான். ஆனா இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுக பிளஸ் பிஜேபி கூட்டணிக்குள்ள தேர்தல் தெளிவா சொல்லி அவரு ஃபார்ம் ஹேண்ட்ல அதை நகர்த்தணும். அப்ப அதுக்கு இப்போ ராகுல் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கே.சி. வேணுகோபால் ரொம்ப பின்னால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அவர் பேச்சு அவ்வளவு அதிகமா வர்றதில்லை. ஆனால் நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னும் கூட திசை மாறலாம். ஏன்னா ராகுல் காந்தி சில மெச்சூர் டெசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க நம்ம இங்கதான் ஜெயிக்க போறதே இல்லையா, விஜய் நமக்கு இருந்தா நம்ம பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும் ஜெயிக்கலாம், அதனால நீங்க விஜயோட சேருங்கன்னு சொல்லி இப்ப கூட போய் சேரலாம். ஆனா அந்த முட்டாள்தனத்தை ராகுல் காந்தி செய்தார் என்றால் அவர் கையெழுத்து போட்டு காங்கிரஸ் கட்சியை மூடிடலாம். திமுக என்ன செய்யும் நான் அப்ப சொல்றேன், தெளிவா சொல்றேன். காங்கிரஸை 2ஆக உடைச்சு ஒரு பெரிய பகுதி காங்கிரஸ் டிஎம்கேவோட போய் சேரும். அந்த அபாயம் ராகுல் காந்தி இருக்கிறதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் அவங்க பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா என்னைக்கு வந்த முடிவு அவங்க எடுத்துருப்பாங்க. அப்ப எவ்வளவு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு அரசியலை காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு எதனால பாதிக்கப்படுது பாருங்க. கேரளாவில் ஒரு காங்கிரஸ்காரருக்கு தான் சிஎம் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தினால தமிழ்நாட்டில் தன்னோட கட்சி அளிக்க கூட அவங்க தயாரா இருக்கிறார்கள் என்றால் அந்த கட்சி எப்படி நாளைக்கு உருப்படும், எப்படி நாளைக்கு நாட்டில் ஆட்சி பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு காரணம் எந்த கட்சியுமே கிடையாது, காங்கிரஸ் மட்டும்தான் காரணம், காங்கிரஸ்காரர்கள் மட்டும்தான் காரணம். எந்திரிப்பாங்களான்னு நிச்சயமா கிடையாது. ஏன்னா இதே மாதிரி 1000 கே.சி. வேணுகோபால்கள் காங்கிரஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கிறாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் என்ற கட்சி உருப்பிடுவது மிக 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 கடினம். அவர்கள் அப்படியே ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வராங்க. பிஜேபியை தப்பு பண்ணி வெளில போனதான் உண்டே தவிர காங்கிரஸ்காரர்களால் காங்கிரஸ் நிச்சயமாக ஆட்சிக்கு வராது. இப்ப என்ன தெரியுது, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக ஃபார்மா டீல் பண்ணும். 2வது மிக மிக முக்கியமான விஷயம், கே.சி. வேணுகோபால் இப்போதைக்கு அமைதியா இருக்கிறார். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக இந்த கான்ட்ரவர்சியை கிளப்பத்தான் செய்வாரு. அப்ப கே.சி. வேணுகோபால டிஎம்கே should deal firmly. இதுதான் இதோடைய முடிவு. மீண்டும் சந்திப்போம்.